ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபேசியர் 4 அதிகாரம் 32 ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்னுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். God has forgiven us from all our iniquities, from all our sins, from all our trespasses. So, God expects us to forgive others also. தேவன் நாம் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது கர்த்தருடைய கட்டளை. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்பது கட்டளை. It's a commandment of God that you need to forgive others. If you want to forgive others, you need to have two qualities. First of all, you need to be kind. Secondly, you need to have tender heart. When you have tender heart, you will be kind with others. Then you will not worry about whatever the mistakes they do against you. In the life of our Lord Jesus Christ, even when our Lord Jesus was hanging on the cross of Calvary, he pleaded our Lord God to forgive others, saying, Lord, forgive them. They do not know what they are doing. That is the tender heart of our Lord Jesus Christ. மனமுருக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். எனவேதான் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம அப்படி செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஒருவரை மன்னிக்காவிட்டால் நம்முடைய உள்ளத்தில நமக்கு ஒரு பழிவாங்கும் நோக்கம் ஏற்படுகிறது. நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. நம்முடைய உள்ளத்திலே வைராக்கியம், கோபம், மூர்க்கம், இது ஒரு மனிதனை கொலையாளியாக கூட மாற்றி விடுகிறது. When you don't forgive others, you have the quality of vengeance, anger, wrath against others. Even there are people kill others because of this unforgiving nature. That is why our Lord God expects his children to forgive others. Be kind. You need to have a tender heart to forgive others. If you don't forgive others, God cannot forgive your sins. You cannot go to God's presence without forgiving. Even God will not accept your offerings if you don't forgive others. So you will not gain anything by offering any kinds of prayers or any kinds of offerings of whatsoever. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல நாம் நம்முடைய காணிக்கைகளும் நம்முடைய ஜெபங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பிறரை மன்னிப்போம். தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்கும்படிக்கு இந்த நாளில எங்களோடு பேசின நம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையும் எங்களுடைய மன்னிப்பின் குணத்தை எங்களை விட்டு அகற்றி போடாதபடிக்கு நாங்கள் பிறருக்கு மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.